லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பார்த்தனா இந்த ஹாலிவுட் பலாடியம்னு ஒரு ஸ்கிரீன் இருக்கு. அங்க பார்த்தனா ஒரு ரேஸ் நடத்த போறாங்களாம். என்னன்னா வேர்ல்டு ஃபர்ஸ்ட் லைவ் ஸ்பெர்ம் ரேஸ் நடக்குதாம். இதனடா கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்குன்னா, இந்த ரேஸே என்ன நடக்க போகுதுன்னா, 2 பேரோட ஸ்பெர்முக்கு தான் வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி நடக்க போகுது. நார்மலா நமக்கு தெரியும் இந்த ஸ்பெர்ம் வந்து ஃபர்ஸ்ட் அது ஸ்விம் பண்ணிட்டு போகும். அதுல யார் வின் பண்றாங்களோ அதுதான் குழந்தையாகும். அப்படி வின் பண்ணி தான் நம்ம 2 பேருமே இப்போ இங்க உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரேஸ் ஒன்று வைக்க போகிறாங்களாம். இது யார் நடத்துகிறான்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுருக்கானுங்க. அந்த கம்பெனி பேரும் பார்த்தோன்னா ஸ்பெர்ம் ரேஸ் தான். இது யார் வச்சுருக்காங்கன்னா ஒரு 4 சின்ன பசங்க. அந்த பசங்களோட வயசுலாம் பார்த்தோன்னா 16 வயசு 17 வயசு. அதில் ஒருத்தர் பார்த்தோன்னா இந்த மிஸ்டர் பீஸ் டீம்லலாம் இருந்தவர். ஸோ இவங்க வந்து ஒரு க்ரௌட் ஃபண்டிங் மாதிரிலாம் வச்சு இந்த ரேஸை நடத்துகிறாங்க. இப்போவே அதுக்கு பார்த்தோன்னா 1 மில்லியனுக்கு மேலே வந்து ஃபண்டு வந்து கலெக்ட் ஆகிடுச்சான். இந்த ரேஸ் வந்து 25ஆம் தேதி எப்படி நடக்கும்னா, ஒரு 20 சென்டிமீட்டரில் ஒரு ட்ராக் மாதிரி இருக்கும். அந்த ட்ராக் டிசைன் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபீமேலோட ஓவரிக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த ட்ராக்ல வந்து கெமிக்கல் சிக்னலு, ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்களா. ஏன்னா அது வந்து ஸ்விம் பண்ணிட்டு போகிறதுக்கு. இந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்து 2 பார்ட்டிசிபேட் கிட்ட இந்த மைக்ரோ ஃப்ளூயிட்ஸ்னு ஒரு கப் கொடுத்துருவாங்களாம். அந்த கப்பில் வந்து நம்மளோட ஸ்பெர்மை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் இந்த ட்ராக்ல விடுவாங்க. அந்த ட்ராக்ல வந்து எது போய் ஃபஸ்ட்டு அடிக்குதோ அவங்க தான் வின்னர், அந்த மாதிரி வச்சுக்க போகிறாங்க. ஸோ இது யாருக்குள்ளே நடக்க போகுதுன்னா 2 யூனிவர்சிட்டிக்குள்ளே தான். யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கலிஃபோர்னியா, யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா. இந்த ஈவெண்ட் அவங்க எப்படி நடத்த போகிறாங்கன்னா, இந்த ட்ராக்கை பார்த்தோன்னா ஒரு மைக்ரோஸ்கோப்பை வச்சு டிஸ்பிளே ஆகுமா. ஒரு 3000 பேர் வந்து உட்காந்து பார்க்கலாமா. ஆஹா மச்சான் போறான் பேர் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி. இதில் வந்து பார்த்தோன்னா பெட்டிங்குமே பண்ணுறாங்களாம். பெட்டிங் எதில் பண்ணுறாங்கன்னா கிரிப்டோ கரன்சியில் பண்ணுறாங்களாம். நம்ம அங்கே உட்காந்து பண்ணலாம், 2வது ஃபேம் அடிக்குது இன்னைக்கு அப்படின்ற மாதிரி பெட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட் அவங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க. அதுக்கு பார்த்தோன்னா ஒரு கமெண்ட்ரிலாம் வைக்கிறாங்களா. ஒரு ஸ்போர்ட்ஸ் ரீதியாக எப்படி கமெண்ட்ரி இருக்கும், அச்சாம்பர் மூக்கு மேலே ராஜா அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரி இருக்குமா, லீடர் போர்டு இருக்குமா, அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.